குழந்தைகள் பர்த்டே சமயம் செய்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரிசி வைத்து செய்யும் பால் பாயாசத்திற்கு 1/4 கப் பாஸ்மதி அரிசியை நன்றாக சுத்தம் செய்து அரை மணி நேரம் ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் நன்றாக ஊறி வந்துவிட்டு தண்ணீரை வடித்து மிக்சி ஜாரில் சேர்த்து விடலாம். மிக்சியில் சேர்த்து கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். அளவு கரகரப்பாக அரைத்த பின் அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்து விடலாம். 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிவிட வேண்டும். அரிசி சேர்த்து இந்த அளவு கொதித்து வரவும் மிதமான தீயில் வைத்து அரிசியை 3/4 பதம் வேகவும் பால் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி இந்த அளவு 3/4 பதம் வெந்து வரவும் பாலை சேர்த்து விடலாம். 1/2 லிட்டர் பாலை சேர்த்து விடலாம். பால் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் ஏலக்காய் சேர்த்து விடலாம். பால் சேர்த்து இந்த அளவு கொதித்து வரவும் 6 ஏலக்காயை தட்டி சேர்த்து விடலாம். குங்குமப்பூ சேர்த்து விடலாம். அரிசி பாலிலே நன்றாக மசிந்து வரவும் 2 கப் ஜீனி சேர்த்து விடலாம். பால் இந்த அளவு நன்றாக வற்றி வரவும் 2 கப் ஜீனி சேர்த்து விடலாம். பாயாசம் இந்தளவு பதம் வரவும் நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழத்தை வறுத்து சேர்த்து விடலாம். பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்து விடலாம். 1/4 கப் நெய் சேர்த்தோம் என்றால் சரியாக வரும். நெய் சூடானதும் முந்திரி பருப்பை சேர்த்து விடலாம். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் கலர் ஆனவுடன் கிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விடலாம். கிஸ்மஸ் பழம் இந்த அளவு நன்றாக எலும்பி வரவும் பாயாசத்தில் சேர்த்து விடலாம். நெய் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் மிதமான தீயில் 5 நிமிடம் வைத்து பாயாசத்தை இறக்கி விடலாம். நாம் நெய் சற்று அதிகம் ஊற்றினால்தான் பாயாசம் மிக சுவையாக இருக்கும். பாயாசம் அரிசியிலே செய்வதால் ஆரவும் கெட்டிப்பட்டு வந்துவிடும். இந்த அளவு பதம் இருக்கும் பொழுதே அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க பாயாசம் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான அரிசி பால் பாயாசத்தை பண்டிகை நாட்களில் செய்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தாலும் மிக விரைவாக இதை செய்து கொடுத்து விடலாம். நம் பாஸ்மதி அரிசியிலே செய்வதால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூடாக பரிமாறினாலும் சுவையாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைத்து குடித்தாலும் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் பர்த்டே சமயம் செய்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். நம் பாஸ்மதி அரிசியில் செய்வதால் குழந்தைகள் வயதானவர்களுக்கும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த அரிசி பால் பாயாசத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.